ஆடு மாடு ஒட்டகம் நமக்கு ஹலாலான ஜீவன்கள். முதல் நிபந்தனை அதை அறுக்கிறவரு அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அவர் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லித்தான் அறுக்க வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்றை விட்டாலும் அந்த அறுக்கப்பட்ட ஆடோ அல்லது மாடோ அல்லது அந்த கோழியோ நாம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆகாது. ஆனா வேண்டுமென்றே பிஸ்மில்லா சொல்ல நாம் மறந்தால் இல்ல மறுத்தால் அப்ப அது சாப்பிடக்கூடாது. அந்த ஹலாலான ஆடோ மாடோ அந்த கோழி இருக்கு பாருங்க, அது இப்ப எந்த இடத்துக்கு வந்துரும்னா நஜீஸான இடத்துக்கு வந்துடும். அந்த ஆடு மாடு கோழி அறுக்கும் பொழுது அதில் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படவில்லை என்றால் அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்கிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கவனத்தை இன்னும் நாம் சற்று அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த பயானை தவிர, இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த தவறு செய்கிறார்கள் என்பதற்காக இந்த நோக்கம் அல்ல. நாம் செய்வதை இன்னும் சிறப்பாக, இன்னும் தெளிவாக, இன்னும் அழுத்தமாக செய்ய வேண்டும் என்பதற்கு தான் இந்த மஜ்லிஸ், இந்த பயானுடைய நோக்கம். நான் கசாப் கடையில இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா அது வெட்கப்படக்கூடிய தொழில் கிடையாது, அது பெருமைப்பட வேண்டிய தொழில்களில் ஒன்று. நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆடு அறுக்க தெரிந்திருந்தார்கள். அறுக்க தெரிந்த அந்த ஆட்டை உரிக்க தெரிந்திருந்தார்கள். உரிக்க தெரிந்த அந்த ஆட்டை முறையாக துண்டிக்க தெரிந்திருந்தார்கள் என்றால் இது ஒரு தொழில் மட்டுமல்ல, இந்த தொழில்ல ஒரு பெருமையும் ஒரு மரியாதையும் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தியிருக்கின்றார்கள்.